கடுமை பயங்கரம் எல்லாம் இருக்கலாமே தவிர்த்து ஆனா வந்துட்டு பெண்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு கை வந்த கலை. ஒன்னு சொல்லட்டுமா? என்னது? எந்த டீ கடை போனாலும் டீ கடை மாஸ்டர் ஒரு ஆணா தான் தெருக்கு வேணா ஒரு டீ கடை இப்பதானே இருக்கு. எங்க ஆனா டீமுக்கு தெருக்கு 100 பேசியிருக்கீங்க, வீடுகள் இருக்கு. correct. அந்த 100 வீட்ல பெண்கள் தான் டீ போடுறாங்க. ஓகேவா? சோ அதனால ரொம்ப எல்லாம் பேசாதீங்க. ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல கெத்தா டீ போட்டு குடி அப்படின்னு சொன்ன 2 பேர் இப்போ டீ போட தெரியுமான்னு காமிக்க போறாங்க. Yes, so let's welcome ஞானம் and கதிர். ஏன் மாஸ்டர் வராரு? ஏன் மாஸ்டர் வரல? சும்மா இருக்கிறத பார்த்தா பிச்சு போடுறாரு. எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையாவே டீ போட தெரியுமா? என்ன பண்ணீங்க இப்போ? டீ போடுறதுக்கு முன்னாடி இப்படி தான் பண்ணுவோம். ஸ்டைல் எல்லாம் ஓகே தம்பி. டீ போட வருமா இல்லையா? நல்லா போடுங்க. ஏண்டி வாடி போடி. அந்த டீ கிடையாது பாட்டி. டீ சக்கரை போட்டு குடிப்பாங்களே இதெல்லாம் டீ. டைனாசர் காலத்து நகைச்சுவை முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க சார். வேண்டாம் சார். அவர் டைனோசர் காலத்துல என்ன வந்திருக்காரு? சும்மா இருங்க. காயப்படுத்திட்டே இருக்காங்களே உங்க வீட்ல. சரி ஓகே பாய்ஸ் ரெடியா இருக்கீங்களா? சரி இப்போ என்ன பண்ண போறோம்னா இவங்களுக்கு என்ன டீ போட வருமா இல்லன்னு எனக்கு தெரியல. பட் உங்களோட கண்காணிப்புல இங்க ஒழுங்கா போடுறாங்களா இல்லன்றத மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். காமிச்சிட்டீங்க சார் இன்னைக்கு. ரெடி? ஓகே. சொல்லுங்க சொல்லுவாங்கல. டாரு சக்கரை கம்மியா தாங்க. இதே ஒரு நிமிஷம். நான் இதே மாதிரி ஒரு நாள் டீ கேட்டேன். எப்படி கேட்டேன்? இவ பாப்பாக்கு ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. போய் டீ கொண்டு வாடி. உனக்கும் உங்க அக்கா உங்க அண்ணனுக்கும் வக்கு இருந்தா வேலைக்காரி வச்சு டீ போடுங்க. எனக்கெல்லாம் டீ போட வராது. போ. ஆமா மூஞ்சி உடைப்பனா எப்படி டீ போட மைண்ட்? அப்ப ஃபர்ஸ்ட் ஒழுங்கா தான் வந்து கேட்டேன். நந்தினி தங்கம் போய் டீ போட்டு இருக்கா அப்படினா உடனே போறோம். இப்போ எப்படி கேக்குறீங்க? இப்போ எப்படி யார் இந்த பக்கம் பாருங்க. பெண்களே டீ போடும்போது அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ண போறாங்க. சொல்லுங்க கோரஸா சொல்லுங்க. ஒரு சூப்பர் டீ போட்டு கொடுங்க. ஐயோ ஐயோ என்ன அழகா பேசுறாங்க. கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். Your time starts now. தண்ணில போட கூடாது. ஐயோ எனக்கு தண்ணி பால்லே டீ போடணும் எனக்கு. அடிச்சு வளங்க. பால்டி கேளுமா. அடிச்சு வளங்க வாங்க நீங்க. என்ன பால்டி தானே வேணும். நான் சொன்னோனே புரிஞ்சுக்கணும். என்கிட்ட அதன சொல்வீங்க. இப்ப கொதிக்கவே இல்ல அதுக்குள்ள பால் ஊத்துறீங்க. பால் கீழ நான் ஊத்துது. அடிங்க புட்டு அடிங்க. எத்தனை பேருக்கு டீ வேணும்? தம்பி அவருக்கு டீ போட்டு கொடுத்தா இது டீன்னு தெரியும். சில நேரம் அது கூட தெரியாது. இப்ப டீ போட எப்படி போட சொல்றேன்னு நான் சொல்லுங்க. பேச விரும்பல முதல்ல ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. நான் சாரா யோவா டேயா தம்பியா? தம்பி சொல்றது சொல்லுப்பா. தொட்டு பார்க்கணும்னா டீ வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி கொதிக்குதா இல்ல தொட்டு பார்க்கணும். அண்ணே என்ன அத முன்னாடி போடுறீங்க? குடிச்சீங்க அப்படி கழுந்துட்டு ஓடணும். ஒவ்வொருத்தி பாத்ரூம் போயிட்டு ஓடணும். எனக்கு என்னன்னா நீ இது சக்கரை நானா போட்டு குடிக்க பால் போறேன். நீங்க காத்துறடா. தான் நீ குடிக்க என்னடா அங்க சொல்லி தர? பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். சார் இவன் எதுக்கு வந்தன்றத தெரியாம ஆடிக்கிட்டு இருக்கான் சார். தண்ணி ஏய் இந்த டீயை ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் குடிச்சு பாருங்க. அதுக்கு அப்புறம் என்கிட்ட வா. ஆக்சுவலா அண்ணன் வந்து வேற லெவல்ல ஒன்னு பண்றாரு. சக்கரை போடுறாரு. டீ கடையில இப்படிதாம்மா போடுவாங்க. எந்த டீ கடையில பால்ல வந்து பொடிய போட்டுருக்காங்க. கை தட்டு. சூப்பர்ப்பா. உலகத்திலேயே இஞ்சி டீல இஞ்சிய முழுசா போட்ட முத ஆள் இவர்தான். எங்க அண்ணனுக்கு பெரிய மனசுங்க எதானாலும் பெருசா பண்ணுவாரு. அப்படியே தூக்கி போட்டுருவாரு. உள்ள பாயில்ட் எக் மாதிரி மிதந்துகிட்டு இருக்குது. சார் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இஞ்சியை இடிச்சீங்கன்னா ஜூஸ் எல்லாம் வெளில போயிடும். இஞ்சிக்கு வலிக்கும். மொத்தமா போட்டா ஜூஸ் உள்ளே இருக்கும். ஒண்ணு புரியுது. தண்ணி ஃபுல்லா வத்தி பொடி மட்டும் தான் இதுல இருக்க போகுது. அது வெடிக்க போகுது பாத்து. இல்ல வெயிட் 3 வாட்டி பண்ணுங்க. கொதிக்கணும். இவன் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கார் சார் சங்கர். நீங்க பொங்கவே விட மாட்டீங்க சார். வருது. பரவாயில்ல நான் விரதம். பரவாயில்ல. நான் விரதம். டேஸ்ட் பண்ணி பாருங்க. வேண்டாம். பரவாயில்ல டேஸ்ட் பண்ணி பாருங்க. அது நல்லா இல்லனா சொல்லுங்க. ஒரே சக்கரை. நல்லா இருக்கா இல்லையா? எனக்கு ஒரே சக்கரை. டீ. சக்கரை கம்மியா ஸ்ட்ராங்கான்னு கேட்டேன். நான் அதுக்கு தான் ஸ்பூன் கேட்டேன். இங்க இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. அது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குடிச்சா சரியாயிடும். இதுல ஒரே சக்கரையா இருக்கு. எனக்கு வேண்டாம். வேற சக்கரை கம்மியா போட்டு வாங்க போணும். இத கொண்டு போய் உங்க அம்மா கொடுங்க. புடிங்க. இங்க இரு தம்பி. டீ கொண்டு வந்து குடுக்கையில அண்ணி டீ கொண்டு வாங்கன்னு வரல. டீ குடிச்சிட்டு கோலைய திருப்பி குடுக்கையில இப்ப குடுக்குறேன். அண்ணி டீ. இரு டீயை குடிச்சு பாக்குறேன். இந்த இத முதல்ல எடுத்துட்டு போங்க. இந்த சக்கரை நான் தான் சொன்னேனே. ஸ்வீட் டீ ஓகே. ஆனா சக்கரை தூக்கல்.
வாங்க கதிர். Okay, கதிர் வாங்க. சூப்பர். நண்பர்களே, டீ போட தெரிஞ்சவங்க போட்டதே எப்படி இருக்குன்னு தெரியும். எங்க ஆள் என்னென்ன பண்ணி வச்சிருக்கிறாருன்னு தெரியல. ஏன் இது என்ன சாக்லேட்? வெயிட் பண்ணுங்க. வெற்றிகரமா கதிரோட என்னுடைய ரெசிபிலாம் நீ கேட்க கூடாது. ஓகே சார். அது ரெசிபி கிடையாது. ஒரு நிமிஷம், அந்த ரெசிபியே ரிஜெக்டட். ஏன்னா இஞ்சிய தோலோட எவனுமே டீல போட மாட்டான். அது விஷம். அது விஷம். எக்ஸ்கியூஸ் மீ. No, no. ரிஜெக்டட். இல்ல. நாட் சூட்டபிள் ஃபார் கன்சம்ப்ஷன். இங்க பாருங்க, வெற்றிகரமா கதிர் போட்ட டீய பெண்கள் வந்துட்டு குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு கொஞ்சம் சுமாரா இருக்குன்னு தான் சொன்னாங்க. பட் பரவாயில்ல. அடுத்து ஞானம் அவர்கள் போட்ட டீய குடிச்சு பார்த்துட்டு யாருக்கு என்ன மார்க் டீயால் நாங்க சொல்றோம். டீயான்னு சொல்லலாம். எங்க குடும்பத்திலே தைரியசாலி வந்து ஜனனி தான். ஜனனி குடிப்பா. அவர் ஆசையா உனக்காக தான் போட்டாருடா. ஐயோ ஏய் ஏங்க குடும்பத்துல தம்பி பொண்டாட்டி மேலே ஆசைப்படுறீங்க? நந்து ஐயோ ப்ளீஸ் டா. இனிமே உங்கள மரியாதை குறைவா பேசினா செருப்பால் அடிங்க மாமா, செருப்பால் அடிங்க. சக்கரை இல்ல, பால் இருக்கு, டீ தூள் இல்ல, கலர் போட்டீங்களா? இது யார் நீ குடி குடி குடி. இது எந்து? ஏன் மூஞ்சி அஷ்ட கோணலா போகுது. கையப்புடி, இல்லம்மா. கையப்புடி, தர்ஷா கையப்புடி. இல்லம்மா சீரியஸா. உட்காருங்க, நான் ஒரு டீ நிமிஷம், சாப்பிட ஒரு மாட்டேன். நிமிஷம் உட்காருங்க. புடி புடி புடி, கையப்புடி வா. டீ சத்தியமா. கையப்புடி. இங்க பாருங்க, ஆக்சுவலி இதுக்கான சொந்தக்காரங்க வந்து பெண்கள் தான். நீங்க தான் வந்துட்டு ரெண்டு டீயுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்க. சரியான பதில் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் நம்ம கதிரோட டீயை பத்தி சொல்லுங்க. அவர் வந்து டீ கரெக்டா போட்டிருந்தாரு. எனக்கு சக்கரை கம்மியா வேணும்னு சொன்னா சக்கரை தூக்கலா போட்டாரு. அவ்வளவுதான். டீ நல்லா போட்டாரு. ஓகே, சுமாரா வந்துட்டு. ஆனா அவரது வந்து விஷம். ஆண்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக் கொள்வது என்னவென்றால், நீங்க இனிமையாச்சு கிச்சன் பக்கம் அடிக்கடிக்கு போயிட்டு டீ போட கத்துக்கோங்க. பெண்களுக்கு உதவி பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் கிளீனா போட சரி, கத்துக்கோங்க. இந்த ரெண்டு பேர்ல யாரு டீயா டீ போட சூப்பரா கத்துக்கோங்க. போட்டது? ரெண்டு பேருமே ஓகே ஃபைன். வேணும்னா கதிருக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். அவ்வளவுதானே தவிர்த்து வெற்றி தோல்வி வர்றது சகஜம்.